மாணவருக்கு வணக்கம். நாகர்கோவில் நிம்பஸ் லைன் அகாடமி என்என்ஏவிலிருந்து நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தலைப்பில் 20வது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய சிலபஸ். நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் அப்ளைட் சயின்ஸ் அப்படின்ற தலைப்பில் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்ற தலைப்புலையும் நம்ம எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் நம்ம இந்த பயோடெக்னாலஜி அண்ட் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புலையும் பெரும்பாலும் எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி கொடுக்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உறுதியாக ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பாலிசிஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம இதிலேயே சேர்த்தாப்பில் கரண்ட் அஃபேர்ஸுமே ஆட் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். மெஷர்ஸ், கவர்மெண்ட் மெஷர்ஸ், அரசுடைய திட்டங்கள் என்ன அப்படின்றத நம்ம சேர்த்தே தான் கொடுத்துருந்தோம். அதையும் ஓரளவு கவர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு பெண்டிங் இருக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு டாபிக் தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி. நாங்கள் இது பர்பஸ்ஃபுல்லாகவே இதுக்கு நம்ம பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, ப்ரியாரிட்டியும் கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புத்தகத்தில் இருக்கிற கேள்விகள் தான் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஸ்டூடெண்ட்ஸே கூட படிச்சிருக்க முடியும் அப்படின்றதுனால தான் நம்ம அதை பெரிய அளவில் நமக்கு அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல. எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, எதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ எக்ஸாமில், அதை மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜி அண்ட் லைஃப் சயின்ஸ், உயிர் தொழில்நுட்பம் மற்றும் வாழ்க்கை அறிவியல் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸஸை நம்ம வீடியோ சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த QR கோடை பயன்படுத்தி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் குரூப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் பயோடெக்னாலஜியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லைக் சம்வேர் அரவுண்ட் 60 ஸ்லைட்ஸ் நான் கண்டென்ட் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி வச்சுருந்தேன். நீங்கள் நல்லா பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்லைடும் எழுதுறது ரொம்ப ரொம்ப கடினம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பட் ஆனாலும் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி கொடுத்தா ரொம்ப ப்ரிசைஸாக எதை எழுதணுமோ, எது தேவையோ அது மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்றதுக்காக நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருக்குறோம். இது மட்டும் இல்லை, இந்த டெலகிராம் குரூப்போடைய லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அது இல்லாமல் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்கோடைய பிளேலிஸ்ட்டு லிங்க்குமே இருக்கும். ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரூப் 2Aக்கு மட்டும் இல்லை, இது நம்ம ஒரு லாங் டேர்மாக நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். எந்த எக்ஸாம் கேட்டாலும், எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ட்டை நம்ம கொடுத்து தான் இந்த வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரைட், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 தலைப்பு கொடுத்துருக்குறோம். ஒன்று DNA ஃபிங்கர் பிரிண்டிங், PCR, எலைசா. இந்த PCR, எலைசா அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுது, நோய் கண்டறிதல் அப்படின்ற ஒரு பிரிவில் இந்த PCR அண்ட் எலைசா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 தலைப்புலையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஃபஸ்ட்டு PCR பார்க்க போகிறோம், அடுத்து எலைசா பார்க்க போகிறோம், அடுத்து இந்த DNA ஃபிங்கர் பிரிண்டிங், அந்த கைரேகை, DNA கைரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதை நோய் கண்டறிதல் அப்படின்னு சொல்கிறதோடையும் ரொம்ப இன்னும் ஒரு சரியான வார்த்தையாக பயன்படுத்தணும் அப்படின்னா நோய் தொற்று கண்டறிதல் அப்படின்ற மாதிரி, தொற்றின் மூலமாக வரக்கூடிய நோய்களை கண்டறிதல் அப்படின்றது தான் இதுக்கு சரியான பொருத்தமாக இருக்கும் அப்படின்றது தான். இப்போது இந்த கண்டறியும் முறை, டயக்னோசிஸ் மெத்தட் இருக்கு இல்லையா, இதில் 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று இந்த நோயை எப்படி கண்டறிகிறோம் அப்படின்னா பை டிடெக்டிங் தி பேத்தோஜன் அப்படின்றது. பேத்தோஜன் அப்படின்னா நோய்க்கிருமி. அந்த நோய்க்கிருமியை டைரெக்டாகவே நம்ம கண்டறிஞ்சு ஆமாம் நோய் தொற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு வழி. இதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு முறை, பை டிடெக்டிங் தி பேத்தோஜன். நோய்க்கிருமியை நேரடியாகவே கண்டறிகிறோம், நேரடியாக நோய்க்கிருமியையே கண்டறிகிறோம், அது ஒரு முறை. ரெண்டாவது, இந்த நோய் தொற்றை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பை டிடெக்டிங் தி பாடிஸ் ரெஸ்பான்ஸ் டு தி பேத்தோஜன். ஒரு நோய்க்கிருமி, ஒரு உடல் இருக்குது, ஒரு நோய்க்கிருமி நம்மளுக்கு உடலில் வருது அப்படின்னா உடலில் அதுக்கு ஒரு எதிர்ப்புரதத்தை உற்பத்தி பண்ணுது. அந்த எதிர்ப்புரத உற்பத்தியை நம்ம கண்டறிவதன் மூலமாக நம்ம உடம்பில் நோய் தொற்று இருக்குது அப்படின்னு கண்டறிகிறது இன்னொரு முறை. கிருமிக்கு எதிராக உருவாகும் உடலின் நோய் எதிர்ப்பு புரதத்தை கண்டறிவதன் மூலமாக நோய் தொற்றை கண்டறிதல் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 2 வாய்ப்புகள் இருக்குது இந்த நோய் தொற்றை கண்டறிவதற்கு. இதில் முதல் முறையை பயன்படுத்தக்கூடியது தான் PCR, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். PCR, பாலிமரேஸ் சங்கிலி எதிர்வினை அப்படின்னு தமிழில் சொல்லலாம். பாலிமரேஸ் சங்கிலி எதிர்வினை இல்லைன்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தென்
நோய்க்கிருமியை நேரடியாக நல்லா புரிஞ்சுக்கணும், நேரடியாகவே அது கண்டறிய முறைக்கூடியதான் பிசிஆர் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து மறைமுகமாக இன்டைரக்டாக நம்ம வந்து நோய் தொற்றை கண்டுபிடிக்கிறோம். அந்த முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலைசா அப்படின்னு சொல்கிறோம். ஏன் மறைமுகமாக அப்படின்னா நோய்க்கிருமியை கண்டறியாமல் நோய்க்கிருமிக்கு எதிராக உருவாகும் புரதத்தை புரதத்தை கண்டறிவதன் மூலமாக இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவோம். எதிர்ப்புரதம், நோய் எதிர்ப்பு சக்தி, அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறைக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா எலிசா. இதுதான் அடிப்படை புரிதல், ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிசிஆர் அண்ட் எலிசா. இது தெரிஞ்சதுன்னா எந்த கேள்வி வேணாலும் நீங்கள் எழுதலாம், முடிஞ்சு போச்சு. இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் கூட நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், பாலிமரேஸ் சங்கிலி எதிர்வினை அப்படின்றது. இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது வந்து நான் வந்து நிறைய டெஃபினேஷனில் நான் வந்து இதை வந்து நல்லா இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் அ மாலிக்யூலர் பயாலஜிக்கல் டெக்னிக். இட் இஸ் அ மாலிகுலர் பயாலஜிக்கல் டெக்னிக். எஸ், மாலிகுலர் பயாலஜிக்கல் டெக்னிக். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபார் டிசீஸ் டயக்னோசிஸ். டிசீஸ் டயக்னோசிஸ். இட் இஸ் அ மாலிகுலர் பயாலஜிக்கல் டெக்னிக் டு டயக்னைஸ் த டிசீஸ். இதில் தமிழில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு மூலக்கூறு உயிரியல் நுட்பமாகும் அப்படின்னு. இது எதற்காக அப்படின்னா நோயை கண்டறிய நோய் கண்டறிதலுக்காக இருக்கக்கூடிய மூலக்கூறு உயிரியல் நுட்பம் அப்படின்றது தான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஸ்டு டு ஆம்ப்ளிஃபை தி ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. யூஸ்டு டு ஆம்ப்ளிஃபை தி ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு தலைப்பு படிக்கும்போது இந்த பிசிஆருக்கு நான் ஒரு பேர் சொன்னேன். என்னென்னா இதை ஜெராக்ஸ் மிஷின், ஃபோட்டோ காப்பி எடுக்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பி எடுக்கக்கூடியது, நம்ம வந்து பெருக்கம் செய்யக்கூடியது, ஆம்ப்ளிஃபை பண்ணக்கூடியது, இட் கேன் ஏபிள் டு மேக் மோர் காப்பீஸ் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை ஜெராக்ஸ் மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், இட் இஸ் யூஸ்டு டு ஆம்ப்ளிஃபை. இட் இஸ் யூஸ்டு டு ஆம்ப்ளிஃபை எ ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ. நல்லா புரிஞ்சுக்கணும். நோய்க்கிருமி தொற்று இருக்குது, ஒரு பாக்டீரியா அப்படி இருக்குது. சரி, இதுதான் பாக்டீரியா. பாக்டீரியா இப்படி இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு டிஎன்ஏ இருக்குது, இதில் ஒரு பிளாஸ்மிட் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ இருக்குது, குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்குது, பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்குது. இது மாதிரி அந்த நோய் கிருமிக்கு உள்ளே என்ன இருக்குது, இந்த மரபணு டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏவை பெருக்கம் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணி அந்த டிஎன்ஏ இருக்கிறத உறுதி பண்ணி நோய் தொற்று இருக்கிறத கண்டுபிடிச்சா அதுதான் பிசிஆர். முடிஞ்சு போச்சா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது டிஎன்ஏவின் ஒரு பகுதியை பெருக்க பயன்படுகிறது, பெருக்கம் செய்ய பயன்படுகிறது. பெருக்கம்னா என்ன? நிறைய காப்பி, ஒவ்வொரு திருப்பி அந்த துண்டுகளை நம்ம ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிறோம், ஜெராக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி. இதை எந்த கருவியின் மூலமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா தெர்மல் சைக்ளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவி. இட் இஸ் அ மிஷின் ஆர் டூல். தெர்மல் சைக்ளர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி, வெப்ப சுழற்சி கருவியை பயன்படுத்தி நம்ம இதை செய்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, முதல்ல இது வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி செயல்படுது. காப்பீஸ் எடுக்கிறோம். எதை ஜெராக்ஸ் எடுக்க, எதை காப்பி எடுக்கிற அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மரபணு டிஎன்ஏவை கண்டறிவது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆமாம், உடலில் ஒரு நோய் தொற்று வந்திருக்கு அப்படின்னு ஒரு கண்டறிதலை, ஒரு புரிதலுக்கு வரோம். இந்த முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது. பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் இது வந்து மூலக்கூறு பகுப்பாய்வு, மாலிக்யூலர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஸ்டினில் மாலிகுலர் டெஸ்ட், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் அ மாலிகுலர் டெஸ்ட் டு டயக்னோஸ் த டிசீஸ் அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு ஆமாம் அப்படின்னு போட்டுருணும். எஸ், இட்ஸ் ரைட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த முறையுடைய சிறப்பம்சம் என்னென்னா, இட் டஸ் நாட் லுக் ஃபார் தி சிம்டம். இப்போ நோய் தொற்று வந்துருச்சா அப்படின்னா காய்ச்சல் இருக்குது, இருமல் இருக்குது, வாமிட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ் அதை வச்சு கண்டுபிடிக்கிறது இல்லை.
உடலில் உருவாகக்கூடிய ஆன்டிபாடிஸ் எதிர்ப்புரதம் உருவாகிறதுனாலையோ ஏதாவது ஒரு புரதம் உருவாகிறதுனாலையோ உடலில் உடல் தொற்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கல. இல்லை. ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? மறைமுகமாக கண்டுபிடிக்கல. அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? டைரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. டைரெக்டாக they are finding the fundamental building block of the pathogen. அந்த நோய்க்கிருமியோட அடிப்படை அமைப்புனா என்ன அப்படின்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ தான். அது இருக்கிறத உறுதி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்லுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு குரோமோசோம் டிஎன்ஏ அந்த நூல் மாதிரியான அமைப்பும் ஒரு வட்ட வடிவில் பிளாமிஸ்மிட் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்கே அப்படின்ற அந்த டிஎன்ஏ தான். டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ அந்த டிஎன்ஏ இருப்பதையும் அந்த ஆர்என்ஏ இருப்பதையும் பல காப்பீஸ் எடுத்து உறுதி பண்ணி நோய் தொற்று இருக்குது அப்படின்னு கண்டறிந்தால் அதை தான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா போன டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸில் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. இதில் முதல்ல எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 விடயங்கள் பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு டிஎன்ஏ, அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏ ப்ரைமர், அதுக்கப்புறம் நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லிட்டு 3 அமைப்புகளை நம்ம பயன்படுத்துகிறோம். டிஎன்ஏன்னு நம்ம தெரியும் மரபணு அப்படின்னு. இப்போ டிஎன்ஏ ப்ரைமர்னால் இந்த டிஎன்ஏவோட மரபணு துண்டுகள் அதை பேட்சப் ஒர்க் பண்ணுறதுக்கு அது நம்ம வெட்டி ஓட்டுறோம் இல்லையா, அது மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு துண்டு டிஎன்ஏ துண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்ஏ ப்ரைமர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த பேஸ் பேர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்கிறோம். இதை திருப்பி அந்த டிஎன்ஏவை உருவாக்குறதுக்கு மரபணுவை திருப்பி உற்பத்தி செய்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான். இப்போ இதில் 3 நிலைகளை கொடுத்துருக்காங்க. ஒன்று டீநேச்சுரேஷன், அனீலிங் அண்ட் எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்ச அளவில் இதை இங்கிலீஷில் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி தமிழாக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. டீநேச்சுரேஷன் அப்படின்னா டிஎன்ஏ தண்டை பிரித்து எடுக்கிறது. இப்போ டிஎன்ஏ எப்படி இருக்கும், இந்த மாதிரி 2 தண்டுகள் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும், நடுவில் பேஸ் பேர்ஸ் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது இந்த 2 தண்டுகளையும் பிரித்து எடுக்கிறாங்க. அதுதான் இங்கே பண்ணுறாங்க. இது ஒரே தண்டாக இருக்குது, இது 2த்தையும் பிரிக்கிறாங்க. அப்போது டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய இரு தண்டு சுழற்சியில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ அமைப்பை மரபணு அமைப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பிரித்து எடுக்கிறாங்க. அந்த பிரித்து எடுக்கக்கூடிய அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறோம் டீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனீலிங்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல அந்த டிஎன்ஏ ப்ரைமர் அப்படின்னு ஒரு துண்டு அங்கே நம்ம இந்த துண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை பொருத்தி அது ஒரு தனி டிஎன்ஏவாக உருவாக்க நம்ம முனைகிறோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த 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 டிஎன்ஏ ப்ரைமரை கொண்டு இணைக்கிற முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனீலிங் அப்படின்னு சொல்கிறோம். அதை இணைச்சி ஒரே டிஎன்ஏவை 2, 4, 8 அதிகமாக்குறோம் இல்லையா, பெருக்கம் பண்ணுறோம் இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலாங்கேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது 3 நிலைகளில் இந்த பிசிஆர் நடக்குது. டீநேச்சுரேஷன், அனீலிங் அண்ட் எலாங்கேஷன். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றா இருந்ததை சரி இதை 4ஆக மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா காப்பி எடுத்துருக்குறோம், we are taking more number of copies அப்படின்னு. இந்த எதை காப்பி எடுக்கிறோம் அப்படின்னா டிஎன்ஏவை ஆர்என்ஏவை காப்பி எடுக்கிறதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர்என்ஏ பற்றி இதில் யோசிக்க வேண்டாம், டிஎன்ஏ மட்டும் இதில் நம்ம படிச்சுக்குவோம். இதுதான் ப்ரைமரியாக நம்ம பண்ணக்கூடியது. ஆனால் பிசிஆர் முறையில் டிஎன்ஏவை கண்டறிவதன் மூலமாகவும் ஆர்என்ஏவை கண்டறிவதன் மூலமாகவும் நம்ம நோய் தொற்றை கண்டறிய முடியும் அப்படின்னு. இதில் எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த டிஎன்ஏ காப்பி எடுக்கக்கூடிய டிஎன்ஏ ப்ரைமர்கள் பயன்படுத்துகிறோம், நியூக்ளியோடைடுகள் பயன்படுத்துகிறோம். இதுதான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், பாலிமரேஸ் சங்கிலி எதிர்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் தொற்று கண்டறிதல் முறை. இதுக்கு மேலே கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. எப்படி கேட்டாலும் நம்மளால் எழுதிட முடியும். இது இல்லாமல் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில இடங்களில் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னா பிசிஆர் அப்படின்றது செராக்ஸ் மிஷின்னு நான் சொன்ன மாதிரி இதை ஃபில்டர்னு ஞாபகம் வச்சுங்க. எப்படின்னா நம்ம இதை வெட்டி ஒட்டுறோம் இல்லையா, அப்போ வெட்டி ஒட்டும் போது என்னென்னா சின்ன
சின்ன துண்டுகளாகவும் பெரிய துண்டுகளாகவும் இருக்கும். அப்போது அதை பிரித்து எடுக்கணும்ல, பிரித்து எடுக்கணும். நமக்கு தேவையான சரியான அளவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பிரித்து எடுக்கக்கூடிய அந்த ஃபில்டர் தான் என்ன பண்ணுறோன்னா, அதுதான் என்ன சொல்லணும்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஜெல், ஒரு மெதுவாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணி மாதிரியான செமி சாலிடாக இருக்கக்கூடிய திரவமும் இல்லாமல் திண்ம பொருளாகவும் இல்லாமல் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறாங்க. அதில் டிஎன்ஏ துண்டுகளை வைக்கிறாங்க. டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது, எதிர் மின்சுமையை கொண்டது இருக்குது, எதிர் மின்சுமை, நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோடு வைக்கிறாங்க, இங்கே ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு வைக்கிறாங்க. இங்கே ஒரு கரண்ட்டை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டிஎன்ஏக்கள் பாசிட்டிவ் நோக்கி எலக்ட்ரோடை பாசிட்டிவ் சைடை நோக்கி மூவ் ஆகும். அப்போது எல்லா டிஎன்ஏவும் ஒரே மாதிரி மூவ் ஆகும்னா இல்லை, ஸ்மாலாக இருக்கிறது, சின்னதாக இருக்கக்கூடியது, இந்த ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, சின்ன டிஎன்ஏக்கள் என்ன ஆகும், மரபணுக்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வேகமாக வந்து மூவ் ஆகும். பெருசாக இருக்கக்கூடிய லார்ஜர் ஒன் வில் மூவ் அட் தி ஸ்லோவர் ரேட். அப்படின்னா அதோடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கும். ஃபஸ்ட்டு கரண்ட்டை கொடுக்குறோம், அப்போ எல்லாம் மூவ் ஆகும், எல்லாம் தனித்தனியாக அதோடைய அளவை பொறுத்து தள்ளி நிற்கும். இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேண்டு, ரெண்டாவது ஒரு பேண்டு, மூணாவது ஒரு பேண்டு, அளவை பொறுத்து இந்த மாதிரி. இதெல்லாம் லார்ஜர் ஒன், அதனால் கிட்டேன்னு இருக்குது. இது கொஞ்சம் பெருசு, லிட்டில் ஸ்மாலர், இது வெரி ஸ்மால், அதனால தான் ரொம்ப தூரம் போயிருக்கு. அந்த மாதிரி இதை பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி பிரிக்கிறோம் இல்லையா, அந்த முறைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பத்தை தான் என்ன சொல்கிறோம்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, பிசிஆர் முடித்ததுக்கப்புறம் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்ணுவோம். இது எதுக்காகனா ஃபில்டர் பண்ணுறதுக்காக, பிரித்தெடுக்கிறதுக்காக, நமக்கு தேவையான டிஎன்ஏவை பிரித்தெடுப்பதற்காக நம்ம இதை பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் செயல்முறை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசே. திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசே, ELISA. தமிழ் மீடியத்தில் இருக்கிறவங்களும் இதே மாதிரியே படிச்சுக்குவோம். எலைசா அப்படின்னா ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். நம்ம வந்து தமிழாக்க பண்ணி நம்ம வந்து நொதிகளோடு இணைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தமிழாக்கம் பண்ணாலும் ஓகே தான், பண்ணலைனாலும் நம்ம இப்படியே படிச்சுக்கிட்டாலும் போதுமானது தான். ரைட். இப்போ ஏற்கனவே பார்த்தோம், பிசிஆர்னால் நேரடியாக நோய்க்கு தொற்று கிருமி பேத்தோஜனையே கண்டுபிடிக்கிறது, பேத்தோஜன் இதையே கண்டுபிடிக்கிறது டைரெக்டாக. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிசிஆர் முறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேத்தோஜனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், டிஎன்ஏவையோ ஆர்என்ஏயோ, அந்த நோய் கிருமியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏயோ ஆர்என்ஏயோ கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இதுவே எலைசாவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா நோய் கிருமிக்கு எதிரான எதிர்ப்புரதம் ஆன்டிபாடிகளை கண்டறிவதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம். இப்போது முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஆன்டிபாடினா என்னென்னு தெரியணும், ஆன்டிஜென் அப்படின்னா என்னென்னு தெரியணும். உடலில் இந்த ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் உற்பத்தி ஆகிருக்குன்னா அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஆமாம் நோய் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, நோய் இருக்குது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆன்டிபாடி இருந்தால், ஆன்டிஜன் இருந்தால் நோய் இருக்குது, நோய் தொற்று இருக்குது, நோய் கிருமி தொற்று இருக்குது அப்படின்னு உறுதி பண்ணிடுவாங்க. இந்த முறையத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலைசா முறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ஆன்டிஜன்னா என்ன, ஆன்டிபாடினா என்னன்னு பார்ப்போம். ஆன்டிஜன் அப்படின்னா என்னென்னா, எனி சப்ஸ்டன்ஸ் என்ன சார் இது எனி சப்ஸ்டன்ஸ்னால் ரொம்ப ஒரு மாதிரி இப்போ அப்படின்னா கல் மண் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாமா? ஆன்டிஜன்னா எனி சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, அது மட்டும் போதுமானதா? இல்லை. எனி சப்ஸ்டன்ஸ் that has the capacity to induce the body to produce antibody. நம்மளுக்கு உடலில் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அந்த எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, உடலில் ஏதாவது ஒரு நோய் வருது, ஏதாவது ஒரு பொருள் வெளியிலேருந்து உள்ளே வருது அப்படின்னா, அது உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கிரியேட் பண்ணாமல் நம்ம வந்து அதை வந்து நம்ம உடலை வந்து தற்காத்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உடலில் வந்து நமக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை க்ரியேட் பண்ணுது.
அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்டிபாடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எந்த ஒரு பொருள் உடலில் ஆன்டிபாடியை க்ரியேட் பண்ண தூண்டுதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எனி சப்ஸ்டன்ஸ் தட் இன்டியூசஸ் தி இம்யூன் சிஸ்டம் ஆஃப் தி பாடி டு கிரியேட் ஆன்டிபாடி இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஆன்டிஜன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்டிஜன் அப்படின்னா எந்த ஒரு பொருளாகவும் இருக்கலாம். அந்த பொருள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடலில் எதிர்ப்பு சக்தியை எதிர்ப்புரதத்தை ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணணும். அதை தான் நம்ம ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடினா ஒன்றுமே இல்லை, உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்ப்புரதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு பாக்டீரியா கொடுத்துருக்குறாங்க. இது பாக்டீரியல் செல். இந்த வடிவில் இருக்கிறது பாக்டீரியா செல். அந்த பாக்டீரியாவுக்கு மேலே சின்னதாக முக்கோண வடிவில் ஆரஞ்சு கலரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன முள் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பாக்டீரியா ஆன்டிஜன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த பாக்டீரியா இஸ் நாட் ஆன்டிஜன். அந்த பாக்டீரியாவுக்கு மேலே ஆரஞ்சு கலரில் ஒரு முக்கோண வடிவில் ஒரு கூம்பு மாதிரியான அமைப்பு இருக்குது இல்லையா, அதுதான் உடலில் அந்த எதிர்ப்புரதத்தை உற்பத்தி பண்ண தூண்டுது. அப்போது அந்த பாக்டீரியா ஆன்டிஜன் இல்லை, அந்த பாக்டீரியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய அந்த புரதங்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பாருங்கள், இதுலேயும் அந்த 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 முள் மாதிரியான ஒரு அமைப்பு, அந்த ஆன்டிபாடி போய் பிணைப்பாகக்கூடிய ஒரு பொருள் இணையக்கூடிய ஒரு இடம் இருக்குது இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பாக்டீரியா அப்படின்றது ஆன்டிஜன் கிடையாது. பாக்டீரியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய புரதம், பாக்டீரியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்பு, அதைத்தான் வைரஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்பு, வைரஸ் உருவாக்கக்கூடிய ஒரு புரதம், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இப்போது இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு சம்மரி ரொம்ப அழகாக இருந்தது. தமிழில் இல்லை, இது ஒரு இமேஜ். பட் ஆனாலும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல கவனமாக பாருங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நான் சொல்கிறேன், எழுதிக்கங்க. வாட் இஸ் ஆன்டிஜன் அப்படின்னா எனி சப்ஸ்டன்ஸ் தட் ட்ரிகர் இம்யூன் சிஸ்டம். எந்த ஒரு பொருளும் உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை தூண்டும் ஒரு இயல்பு கொண்டதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம். எதெல்லாம் ஆன்டிஜனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா யூஸ்வலியாக ஃபாரில் மாலிக்யூல் சச்சஸ் புரோட்டீன், புரதம், பாலிசாக்கரைடுனா என்ன, கார்போஹைட்ரேட்டின் ஒரு வகை தான் பாலிசாக்கரைடு. அதுக்கப்புறம் டாக்ஸின்கள், நச்சு பொருட்கள், புரோட்டீன், பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ். இது இல்லாமல் லிப்பிட்ஸும் சொல்லலாம். லிப்பிட்ஸ் அப்படின்னா கொழுப்பு, தமிழில் கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். புரதம், கார்போஹைட்ரேட், லிப்பிடுகள் மற்றும் பிற நச்சு பொருட்கள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வகைகள்லாம் கொடுத்துருக்காங்க, தேவையில்லை, எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு தேவையில்லை, படிச்சிங்க. எக்ஸோஜினஸ்னால் என்ன, எண்டோஜினஸ்னால் என்ன, ஆட்டோ ஆன்டிஜன்னா என்ன, டியூமர்னா என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேவையானதை படிச்சுக்கங்க. ஆனால் நம்மளுடைய சிலபஸில் அது கவர் ஆகலை. நமக்கு என்ன தேவை அப்படின்னா இதோடைய ஒப்பீடு. இப்போ ஆன்டிஜன்னா என்ன, ஆன்டிபாடினா என்ன? ரைட். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்னா சார் இட் இஸ் அ ஃபாரின் சப்ஸ்டன்ஸ். சார் உடலில் இருக்கக்கூடிய அமைப்பில் வெளியிலிருந்து உடலுக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு பொருள் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா இல்லை, உடல் வெளியிலேருந்து உடலுக்குள்ளே சும்மா இருக்கல சார், உடலுடைய எதிர்ப்பு சக்தியை தூண்டுது, இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டுது, அதை தான் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டிபாடி அப்படின்னா சார் இது ஒரு புரோட்டீன், இட் இஸ் அ புரோட்டீன், இது ஒரு புரதம். பி செல்களால் உடலிலேயே உருவாக்கப்படும் ஒரு புரதம். எதுக்காக உருவாக்குது அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளே வருது இல்லையா, அதோடைய நச்சுத்தன்மையை அதோடைய கேடு விளைவிக்கும் தன்மையை குறைக்கிறதுக்காக டு நியூட்ரலைஸ் தி ஆன்டிஜன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். கேடு விளைவிக்கக்கூடிய தன்மை, நச்சு விளைவிக்கக்கூடிய தன்மையை குறைப்பதற்கு, நீக்குவதற்கு உருவாகக்கூடிய புரதத்தை, பீட்டா செல்களால் உடலிலேயே உற்பத்தியாகக்கூடிய புரதத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டிபாடி அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். இது எதுவாக இருக்கலாம், என்ன மாதிரியான வேதிப்பொருட்களாக இருக்கலாம், மூலக்கூறுகளாக இருக்கலாம் அப்படின்னா இது புரோட்டீன்ஸாக இருக்கலாம், பாலிசாக்கரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகளாக இருக்கலாம், லிப்பிட்ஸ்களாக இருக்கலாம். லிப்பிட்ஸ்னால் கொழுப்பு.
ஆனால் ஆன்டிபாடி அப்படின்றது புரதம் மட்டும்தான். கிளைகோப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபுலின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதமாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்டிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா எதிர்ப்பு சக்தியை தூண்டுது. ஆன்டிபாடி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆன்டிஜனோட இணைது. இட் பைண்ட்ஸ் வித் தி ஆன்டிஜன் அண்ட் இட் நியூட்ரலைஸ்ட். அதை கேடு விளைக்கும் தன்மையை குறைக்குது, நீக்குது, நச்சுத்தன்மையை நீக்குது. அதுதான் நியூட்ரலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். ஆன்டிஜன்கள் உடலுக்கு வெளியிலிருந்து வருகிறது. ஆனால் ஆன்டிபாடி அப்படின்றது உடலிலேயே உற்பத்தி செய்யப்படுவது. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க. இதுதான் ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிக்கும் உள்ள வேறுபாடு. அப்போது ஒரு நோய்க்கிருமி உள்ளே வந்துருச்சா, ஒரு மனிதனுக்கு நோய்க்கிருமி தொற்று வந்திருக்கா அப்படின்றத கண்டறிகிறதுக்கு உடலில் நோய்க்கிருமி வந்ததுக்கப்புறம் இந்த ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் உருவாகும். அது உருவாகிச்சு அப்படின்னா தொற்று இருக்குது, எஸ் நோய் தொற்று இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்படின்னா அந்த முறையைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலைசா முறை அப்படின்னு சொல்கிறோம். என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசே அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அது செய்யக்கூடிய ஒரு முறை. இது வந்து பயோகெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் பயோகெமிக்கல் ப்ராசஸ் சொல்கிறதுக்கு ஒரு தேவை இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்ம உடம்புலேருந்து சாம்பிள் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு சாம்பிள் ரத்தம் எடுக்கிறோம், யூரின் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில வேதிப்பொருட்களை சேர்க்கிறோம். வேதிப்பொருளை சேர்க்கும்போது இந்த மாதிரியான நமக்கு ஒரு கலர் சேஞ்ச் உருவாகுது. இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் உருவாகுது. அப்போது இந்த நிற மாற்றத்தின் அடிப்படையில் நம்ம வந்து தொற்று ஆன்டிபாடி இருக்குது, ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னு உறுதி பண்ணி அந்த உறுதிப்படுத்துதன் மூலமாக நோய் தொற்றை கண்டறிகிறோம். அப்போ இந்த இடத்துல சில ஏதோ ஒரு தேவை இருக்குது. கெமிக்கல் அப்படின்னா வேதிப்பொருட்களை பயன்படுத்துவது தேவை இருக்குது. அதனால தான் இதை பயோகெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிசிஆரில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இட் இஸ் அ மாலிகுலர் டெஸ்ட் அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் அ இம்யூனாலஜிக்கல் டெஸ்ட். நோய் தடுப்பாற்றல் பகுப்பாய்வு. நல்லா தெரிஞ்சுக்கணும், நோய் தடுப்பாற்றல் பகுப்பாய்வு. தட் இஸ் அ மாலிகுலர் டெஸ்ட். இட் இஸ் இம்யூனாலஜிக்கல் டெஸ்ட். அது மூலக்கூறு பகுப்பாய்வு. இது நோய் தடுப்பாற்றல் பகுப்பாய்வு அப்படின்ற இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் கீவேர்டு, இதை தான் கேட்பாங்க. இது வந்து நிறம் மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு நிறமாற்றம் ரொம்ப ரொம்ப தெரியும். நம்ம வந்து இதை வந்து நம்ம கோவிட் டைம்லலாம் இந்த எலிசா முறைகளெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடலிருந்து இந்த இரத்தத்தையோ இல்லை இரத்தத்தில் உள்ள அந்த சீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர் பகுதியையோ இல்லை வந்து சிறுநீர், யூரின், அதுக்கப்புறம் நம்ம உமிழ்நீர், சலைவா, அதுக்கப்புறம் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்ற அந்த நம்ம முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அதிலிருந்து இருக்கக்கூடிய திரவப்பொருள், அதுக்கப்புறம் இல்லைன்னா பால், மனித உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய பால், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கூட நம்ம வந்து இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். வில் டயக்னைஸ் தி டிசீஸ். நோய் தொற்று எப்படி கண்டறிகிறாங்க? பை டிடெக்டிங் தி ஆன்டிஜன் ஆர் ஆன்டிபாடி. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள உடலியல் திரவங்கள், பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே பாடி ஃப்ளூயிட்ஸ். அதில் ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் இருக்குதா அப்படின்னு பார்த்து அதோடைய இருப்பை கண்டறிந்து நோய் தொற்றை உறுதி பண்ணுறாங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலைசா டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம்? எலைசா டெஸ்ட், என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசே. இட் இஸ் அ இம்யூனாலஜிக்கல் டெஸ்ட். இது நோய் தடுப்பாற்றல் பகுப்பாய்வு. இட் இஸ் அ பயோகெமிக்கல் ப்ராசஸ். இவ்வளவும் தெரிஞ்சால் போதுமானது தான். இப்போ வந்து ஒரு சின்ன கம்பேரிசன். இது என்ன வகை அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நான் திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் இது வந்து நோய்க்கிருமி மூலக்கூறு பகுப்பாய்வு மாலிகுலர் டெஸ்ட், இது இம்யூனாலஜிக்கல் டெஸ்ட் அப்படின்றது. நோய் தொற்று எதிர்ப்பு பகுப்பாய்வு, நோய் தடுப்பாற்றல் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லலாம், நோய் தொற்று எதிர்ப்பு பகுப்பாய்வு அப்படின்னும் கூட நம்ம சொல்லலாம். இது எதை கண்டறியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசிஆர் வந்து டிஎன்ஏவையும் ஆர்என்ஏயும் கண்டறியுது. இது ஆன்டிஜனையும் ஆன்டிபாடியும் கண்டறியுது. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பாக்டீரியாவை கண்டறியலை. பாக்டீரியா மேலே இருக்க முள்ளு மாதிரியான ஒரு அமைப்பை தான் கண்டறியுது. அந்த முள்ளு மாதிரியான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ஆன்டிஜன். அதுக்கப்புறம் பிசிஆர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கரண்ட், தற்போதைய தொற்று. இப்போ தொற்று இருக்குதா அப்படின்றத மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எலைசாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா
கரண்ட் அண்ட் பாஸ்ட் இன்ஃபெக்ஷன். ஏன்னா ஆன்டிபாடி வந்து ஒரு தடவை தொற்று வந்துடுச்சு அப்படின்னா உடலில் அந்த ஆன்டிபாடி இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த நோய் வந்திருக்கா, கோவிட் வந்திருக்கா, இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போது தற்போதைய மற்றும் முந்தைய தொற்றுக்களை கண்டறிய பயன்படுகிறது. அந்த உணர்திறன் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிசிஆரில் ரொம்ப ரொம்ப அதிகம், எலைசா டெஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ ரொம்ப துல்லியமாக கணக்கெடுக்கணும் அப்படின்னா வி கேன் கோ ஃபார் பிசிஆர் டெஸ்ட்டு. இதுவே வந்து நிறைய பேருக்கு பண்ணணும் அப்படின்னா, ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா எலைசா டெஸ்ட்டை வந்து நம்ம பண்ணலாம். நிறைய பாப்புலேஷனுக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணலாம். இப்போது பிசிஆருடைய சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தான் நம்ம வந்து கோவிட் ஆர்டிபிசிஆர் அப்படின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா COVID-19 தொற்று இருக்கிறத உறுதி பண்ணோம். இந்த ஆர்டி அப்படின்னா ரியல் டைம், டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ பிசிஆர் பயன்படுத்தினா தான் ஏர்லி டயக்னோசிஸ் பண்ண முடியும். இல்லைன்னா எலைசா வந்து ஏன்னா உடலில் நோய் வரணும், நோய் தொற்று வந்து ஒரு புரதத்தை உற்பத்தி பண்ணி அந்த புரதத்துக்கு எதிர்ப்புரதம் உற்பத்தியாகி ரொம்ப நாள் ஆகும் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. ஆனால் நோய் தொற்றை உடனடியாக கண்டறியணும் அப்படின்னா நம்ம பிசிஆர் தான் பயன்படுத்தி ஆகணும். இது வந்து பிசிஆருக்கும் எலைசாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிசன். இது எங்கெல்லாம் பிசிஆர் பயன்படுத்துகிறாங்க? இது வந்து நோய் தொற்றுக்கு தான் நோய் தொற்று கண்டறிதலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்கன்னா இல்லை, நிறைய இடங்களில் பயன்படுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பிசிஆரை செராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீன் டிரான்ஸ்ஃபர், மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பில், டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம வந்து காப்பீஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தோம். அதே மாதிரி இன்னும் பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதை கேள்வியாக டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல வந்து மெடிசின், மருத்துவத்துறையில் வைரல் டிசீஸ் கண்டறிய HIV, COVID-19, ஹெப்பாட்டிட்டிஸ், டெங்கு போன்ற வைரல் தொற்றுக்களை கண்டறிகிறதுக்கு, அதுக்கப்புறம் பாக்டீரியல் தொற்றுக்களை கண்டறிகிறதுக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், காசநோய் TB கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஜெனட்டிக் டிசாஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து வைரல் பாக்டீரியல் டிசீஸை நம்ம ஆமாம் அப்படின்னு எழுதிடுவோம். ஆனால் ஜெனட்டிக் டிஸார்டரையும் கேன்சர் புற்றுநோய் இருப்பதையும் கண்டறிகிறதுக்கும் இந்த பிசிஆரை பயன்படுத்தும். அதுலேயும் குறிப்பாக தலசேமியா, சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் டிஸார்டர் ரொம்ப 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 முக்கியமான விடயம். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய டிசீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த பிசிஆர் பயன்படுது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பிசிஆர் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா தடயவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரன்சிக் சைன் அங்கே வந்து பயன்படுத்துகிறாங்க. முதல்ல வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா DNA ஃபிங்கர் பிரிண்டிங், அது என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் அந்த குற்றவியல் விசாரணைக்காக, இந்த க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷனுக்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குற்றம் நடந்த இடத்துல பார்த்திங்கன்னா முடி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நகங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதையெல்லாம் பயன்படுத்தி இது யார் செஞ்சு இந்த குற்றத்தை யார் செஞ்சுருப்பாங்கன்னு கண்டறிகிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம தந்தை வழி தாய் வழி DNA சோதனை, இது வந்து இப்போ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலை வந்து சரியளவு நம்ம வந்து பார்த்து கண்டறிய முடியலை அப்படின்னா இந்த DNA பரிசோதனை பண்ணுறதுனால இது இவங்களோட பையன் தானா பொண்ணு தானா, இவங்க தான் அம்மாவா அப்படின்றத நம்ம உறுதி பண்ணிட முடியும் அப்படின்றதான் அந்த மாதிரியான இடங்கள்லேயும் நம்மளுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப முக்கியமான நம்ம வந்து விவசாயத்துறையிலையும் அக்ரிகல்ச்சர் துறையிலையும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏற்கனவே ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற இடத்துல பார்த்த மாதிரி GM கிராப்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் GM கிராப்ஸ், மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களை கண்டறிய, மரபணு மாற்றம் செய்ய நமக்கு வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பயிர்களை தாக்கும் நோய் கிருமிகளை கண்டறிகிறதுக்காக டு டிடெக்ட் தி பிளான்ட் பேத்தஜன்ஸ், நம்ம உடலில் எப்படி வந்து நோய் தொற்று இருக்கிறது கண்டறியுமோ அதே மாதிரி தாவரங்களில் பயிர்களில் நம்ம இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் விதைகளுடைய இந்த சீடு பியூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விதைகளுடைய கலப்பற்ற தன்மையை கண்டறியுது. பியூரிட்டி, ஆமாம் சார், இது வந்து ரொம்ப பியூர் ஜீன் அப்படின்னு வைல்டு ஜீன் இருக்குது அப்படின்றத அந்த பியூரிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த பிசிஆர் முறையை பயன்படுத்தலாம். இந்த கேள்வியை டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸில் நம்ம வந்து இந்த வருஷம் எதிர்பார்க்குறோம். அது குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் இல்லை அப்படின்னா வரக்கூடிய குரூப் 1 மெயின்ஸுகளில் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கடைசியாக நமக்கு இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா DNA ஃபிங்கர் பிரிண்டிங். இதை வந்து ரொம்ப நம்ம வந்து அனுபவ ரீதியாக வந்து இதை புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னா நம்ம வந்து கைரேகை அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதோடைய அடிப்படை புரிதல் என்ன? 2 மனிதர்கள் இருக்காங்க, A அப்படின்னு ஒரு மனிதன் இருக்காப்புல, B அப்படின்னு ஒரு மனிதன் இருக்காங்க அப்படின்னா 2 மனிதனுக்கும் கைரேகை வேறு மாதிரி இருக்கும். A அப்படின்றவருக்கு இந்த மாதிரி இருக்குது, B அப்படின்றவருக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போது ஒவ்வொரு நபருக்கும் கைரேகை தனித்தனியாக இருக்கும். அப்போ இந்த கைரேகை அப்படின்னா A அப்படின்ற நபர், இந்த கைரேகை இருந்தால் B அப்படின்ற நபர் அப்படின்றத நம்ம உறுதி பண்ணிட முடியும். இதே மாதிரி நமக்கு DNA
டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம மரபணுவும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரி 2 நபர்களுக்கு ஒரே மாதிரியான மரபணு இருக்காது. அதை அந்த வேற்றுமையை பயன்படுத்தி இந்த மரபணு ஏ நபரை குறிக்கிறது, இந்த மரபணு பி நபரை குறிக்குது அப்படின்னு பிரிக்கக்கூடிய ஒரு செயல்முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி அடிப்படைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு 2 மனிதன் இருக்காப்புல, ஏ அப்படின்ற மனிதன் இருக்காப்புல, பி அப்படின்ற மனிதன் இருக்காப்புல. இவர்கிட்ட ஒரு டிஎன்ஏ இருக்குது, இவர்கிட்ட இருக்கக்கூட ஒரு டிஎன்ஏ இருக்குது. இந்த 2 டிஎன்ஏக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 99.9% 99.6% 2 பேருக்கும் டிஎன்ஏ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான், இட் இஸ் சேம். அந்த வித்தியாசம், டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1%லேருந்து 0.4% மட்டும்தான் இருக்கும். அப்போது இந்த டிஎன்ஏ ஏ நபருக்குடையதா பி நபருக்கு உள்ளதா அப்படின்னு கண்டறியணும் அப்படின்னா இந்த 0.1லேருந்து 0.4 அளவில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை மட்டும் கண்டறிஞ்சு ஆமாம் இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ், இது இவருக்குள்ளது, இது ஏ நபருடைய டிஎன்ஏ, இது பி நபருடைய டிஎன்ஏ அப்படின்னு பிரித்து ஆராயக்கூடிய முறையைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ஜீனோம் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, கம்ப்ளீட் ஜீனோம் அப்படின்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். அதில் ஒரு பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல், இது பகுதி. அப்போது இந்த ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் அந்த அடிப்படை அமைப்புகள் இருக்கும். பில்லியன் நல்லா பார்த்துக்கணும், 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் ஆர் தேர் இன் ஹியூமன் ஜீனோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு வேறுபாடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் 2 நபர்களுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மில்லியன். அப்போ இந்த 3 மில்லியனை மட்டும் நம்ம அந்த வேறுபாடுகளை மட்டும் படித்து புரிஞ்சு நம்ம அதை டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஏ நபருக்குடையது, இது பி நபருக்குடையது அப்படின்னு நம்ம பிரித்து ஆராய்ச்சிக்கலாம். இந்த கம்ப்ளீட் அந்த 3 பில்லியனையும் நம்ம படித்து தெரிஞ்சு அதை ப்ரொஃபைல் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஜீனோம் சீக்வென்சிங். நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த 3 பில்லியனையும் நம்ம அந்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிக்கணும். சார் இதில் ஏ இருக்குது, சார் இதில் அடினைன் இருக்குது, சார் அதில் குவானைன் இருக்குது, தயாமைன் இருக்குது, சைட்டோசைன் இருக்குது அப்படின்னு அந்த 3 லட்சம் பேஸ் பேரையும் நம்ம ப்ரொஃபைல் பண்ணி வச்சா அதுக்கு பேர் ஜீனோம் சீக்வென்சிங். இந்த டிஃபரன்ஸ், இந்த 3 மில்லியன் டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அப்போது 2த்துக்கும் உள்ள வேறுபாடு நமக்கு தெரியணும். ஒன்று ஜீனோம் சீக்வென்சிங்கில் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறோம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் எந்த இடத்துல வேறுபாடு இருக்குதோ அந்த வேறுபாடை மட்டுமே ஸ்டடி பண்ணுறோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு நிறைய முறைகள் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். பெரிய அளவில் புரியலைனாலும் ஒரு லைட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளட் சாம்பிள் எடுக்கிறோம். ரத்த உடல்லேருந்து ஒரு ரத்தம் இருக்கும். அந்த ரத்த அணுக்கள்லேருந்து அந்த ரத்த செல்கள்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். வி ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் தி டிஎன்ஏ, பிரித்தெடுக்கிறோம், டிஎன்ஏவை பிரித்தெடுக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏவை என்ன பண்ணுறோம், துண்டு துண்டாக வெட்டுறோம். அந்த துண்டு துண்டாக வெட்டக்கூடிய கருவி நம்ம ஏற்கனவே ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் படிச்சிருக்கோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்துருவோம். ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது ஒன்றுமே இல்லை, இது வெட்டும் கருவி, டிஎன்ஏவை வெட்டும் கருவி. அப்போது இந்த டிஎன்ஏவை 2 துண்டு துண்டாக வெட்டிட்டோம் இல்லையா, நமக்கு தேவையான அளவில் தேவையான அந்த சின்ன சின்ன துண்டுகளை பிரிக்கிறோம் இல்லையா, அந்த கரெக்டாக அந்த சைஸுக்கு பிரித்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எலக்ட்ரோஃபோரசிஸ் ஜெல் பயன்படுத்தி அப்படின்னா அகரோஸ் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள் என்ன ஜெல் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா AGAROSE அகரோஸ் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. இதில் அந்த ஜெல்லில் துண்டுகளாக வெட்டின டிஎன்ஏவை வைத்து நம்ம கரண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி பேண்டாக அரேஞ்ச் ஆகும். அதோடைய வடிவம் சைஸை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை பிரித்து எடுத்துக்கிறோம்.
அப்போது அடுத்ததான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டிஎன்ஏ பேண்ட் இருக்குது இல்லையா, இதை ஜெல்லிலிருந்து எடுத்து ஒரு மெம்பரெயினில், நைலான் மெம்பரெயினில் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஜெல்லில் ரொம்ப நேரம் வச்சா அது வந்து அது கெட்டு போயிடும் அப்படின்றது, மீன்ஸ் அது சிதைவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுல அந்த ஜெல்லிலேருந்து எடுத்து மாற்றணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு நைலான் மெம்பரெயினில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய முறை இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சதன் ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சதன் அப்படின்ற ஒரு அறிவியலாளர் தான் கண்டுபிடிச்சனால அதை சதன் ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இதில் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ப்ரோப் இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் அப்படின்னா, நம்ம கைரேகை வைக்கிறதுக்கு வெறும் விரல் எடுத்து பேப்பரில் அமுக்குனோம்னா நமக்கு வந்து கைரேகை பறியாது. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க் பேட் வேணும் இல்லையா, அந்த இங்க் பேடில் கையை தொட்டு பேப்பரில் வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த கைரேகை வந்து நம்ம பதியும். அந்த இங்க்கு தான் இந்த இடத்துல ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை அந்த டிஎன்ஏ பேண்டுகளோட சேர்க்குறோம். சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு ரேடியோ எக்ஸ்ரே ஃபிலிமை வைக்கும்போது இந்த ரேடியோ ஆக்டிவ் கதிர்கள் அந்த ஷீட்டில் படும்போது இந்த மாதிரியான ஒரு பேண்டை க்ரியேட் பண்ணி, ஆமாம் இந்த நபருக்கு இதுதான் சீக்வன்ஸ் அப்படின்றத நமக்கு வந்து ஒரு பார்கோடு மாதிரியான ஒரு அமைப்பில் கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னா, இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து இந்த எக்ஸ்ரே ஃபிலிமின் மீது படும்போது அதோடைய அமைப்பு அதில் பதிஞ்சிருது. அப்போ அதை நம்ம வந்து ஒரு ரெக்கார்டாக நம்ம எடுத்துக்கலாம். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து குற்றவியல், தடயவியல் துறைகளில் நம்ம பயன்படுத்தும். குற்றங்கள் யார் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கள் யார், அவர்களுடைய குழந்தைகள் தானா அப்படின்னு கண்டறிகிறது, அந்த மாதிரி இடங்களில் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது தான். இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 2 வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாங்க. நான் ஆங்கிலத்திலேயே சொல்கிறேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலான பேர். எஸ்டிஆர் அப்படின்னு பயன்படுத்தியிருப்பாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷில் படிச்சுக்கிங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷார்ட்னா ரொம்ப சின்ன அளவு, டேண்டம், ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இன்னொரு இடத்துல ஏன்னா எஸ்என்பி அப்படின்ற 2 வார்த்தைகள் நம்மளுக்கு பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்ஃபிசம் அப்படின்னு 2 வார்த்தைகள். இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ், இந்த வேறுபாடை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா. இப்போ வேறுபாடு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருடைய ஜீனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா GATA அப்படின்னு இந்த பேஸ் பேர்ஸ் வந்து இருக்குது. இப்போ 1 GATA அப்படின்னு இருக்குது. இன்னொருடைய நபரில் 1 2 3 இல்லாமல் 4 இருக்குது, GATA அப்படின்னு இருக்குது. அப்போது இதில் எண்ணம் தான், இதில் 3 இருக்குது, இதில் 4 இருக்குது. இப்போ வேறுபாடு வந்து இந்த எண்ணமில் வேறுபாடு இருக்குது. ஷார்ட், இந்த ரிப்பீட் ஒரே மாதிரியான அமைப்பு தான், ஆனால் அதில் எத்தனை அமைப்பு இருக்குது அப்படின்றதுல மாற்றம் இருக்குது. அதை குறிப்பிடுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷார்ட் டேண்டம் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரியான அமைப்பு இல்லாமல் நமக்கு வந்து இந்த GATA இல்லாமல் அதுவே வேறுபட்ட மாதிரி இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து SNP அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், ஒருத்தருக்கு வந்து GATAன்னு இருக்குது, ஒருத்தருக்கு வந்து AGTTCA அப்படின்னு இருக்குது சார். அப்படின்னா அந்த அமைப்பே வித்தியாசமாக இருக்குது. ஒரே மாதிரியால் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிறதுலாம் இல்லாமல் அந்த நியூக்ளியோடைடு அமைப்பே, ஒவ்வொரு அமைப்புமே வித்தியாசமாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா SNP அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஈஸியாக நம்ம கண்டறியணும் அப்படின்னா இந்த STR முறை தான் இந்த டிஃப்ரென்ஸை கண்டறிகிறதுக்கான ஒரே முறை. ஏன் அப்படின்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். அந்த இதில் பார்க்கும்போது சார் இதில் 3 அமைப்பு இருக்குது சார் ஒரே மாதிரி, இதில் 4 அமைப்பு ஒரே மாதிரி இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உள்ள ரொம்ப பார்க்க வேண்டாம், அதோடைய சைஸை பார்த்தோன்னே பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். STR முறை தான் இருக்கக்கூடியதுலேயே டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் முறையில் கொஞ்சம் எளிமையான முறை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். கேட்குறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா கொஞ்சம் டெக்னிக்கலான கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க அப்படின்னால இதுவும் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது தான். ஸோ இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சுது. இது இல்லாமல் நமக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உறுதியாக நமக்கு வந்து வேக்சின், தடுப்பூசி அந்த தலைப்பில் கேள்விகள் கேட்பாங்க. இந்த வேக்சின் தடுப்பூசியில் நமக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா,
இதில் வந்து வேக்சினுடைய டைப்ஸ் அப்படின்னு பார்ப்போம். டைப்ஸ் இப்போ வந்து வேக்சினில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேக்சின் வந்து வெக்டார்கள் மூலமாக வேக்சின் தயாரிக்கிறது, இல்லைன்னா லைவ் மைக்ரோவை பயன்படுத்தி நம்ம வந்து உயிருள்ள இந்த நமக்கு வந்து உயிருள்ள நோய் தொற்று கிருமிகளை உடலுக்கு கொடுப்பதனால் நமக்கு வந்து அந்த தடுப்பு நோய் எதிர்ப்பை வந்து உருவாக்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிரற்ற டெட் மைக்ரோப்ஸ், உயிர் உள்ளது டெட் மைக்ரோப்ஸ், இல்லைன்னா இந்த நோய் தொற்று தொடர்பான ஒரு புரதம் புரோட்டீன்களை உள் செலுத்துவதனால் நமக்கு இந்த ஆன்டிபாடி உற்பத்தி ஆகுது. அப்போது இந்த மாதிரி ஒரு வேக்சின் பேர் கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவேக்சின் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது எந்த முறையை சார்ந்தது, இது வந்து லைவ் வைரஸா, அட்டனுவேட்டட் வைரஸா, வெக்டார் பேஸ்டு வேக்சினா, ப்ரோட்டீன் பேஸ்டு வேக்சினா, டிஎன்ஏ பேஸ்டு வேக்சினா, ஃபுல்லாலாம் கொடுக்க மாட்டாங்க. சில இடங்களில் வெறும் டிஎன்ஏ மட்டும்தான், அந்த மைக்ரோப் ஃபுல்லாலாம் கொடுக்க மாட்டாங்க. டிஎன்ஏ மட்டும், மைக்ரோபுடைய டிஎன்ஏ அந்த மரபணு மட்டும் கொடுப்பாங்க. அப்போது அதன் அடிப்படையில் கூட நமக்கு வந்து நோயிலுடைய எதிர்ப்பு ஆற்றல் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எந்த வகையான தடுப்பூசி அப்படின்றத நம்ம வந்து உணர்ந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்சினில் நமக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்திராதனுஷ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 வகையான தடுப்பூசி நம்ம போடுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசிஜி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிபிக்கு போடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேபீஸ், ருபெல்லா, ரோட்டோ வைரஸ், ருபெல்லா, ரோட்டோ வைரஸ். நம்ம ஈவன் வந்து இப்போ புதுசாக வந்து மலேரியாவுக்கு வேக்சின் வந்திருக்கா, இல்லைனா வந்து சில முக்கியமான டிசீஸ் நிஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிஃபாக்கு வைரஸ்க்கு நமக்கு வந்து வேக்சின் இருக்குதா, ட்ரீட்மெண்ட் இருக்குதா, என்ன மாதிரியான சிம்டம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேறு ஏதாவது கோவிட் இருக்குன்னா, இப்போ சார்ஸ் அப்படின்னு இருக்குன்னா சார்ஸுக்கு வந்து வேக்சின் இருக்கா, டு வி ஹேவ் வேக்சின் ஆர் நாட் அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெங்கு இருக்குது அப்படின்னா டெங்குக்கு வேக்சின் இருக்கா, டு வி ஹேவ் வேக்சின் ஃபார் டெங்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அது என்ன. அப்போ கான்செப்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேக்சின் அப்படின்றது வந்து வைரல் டிசீஸுக்கு இருக்கா, இல்லை பாக்டீரியல் டிசீஸுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல், அடிப்படை புரிதல். முதல்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேக்சின் கொடுத்து அது எந்த மாதிரியான வேக்சின், அது எந்த வகை அப்படின்னு கேட்பாங்க. வெக்டார் பேஸ்டு வேக்சினா, டிஎன்ஏ பேஸ்டு வேக்சினா, ஆர்என்ஏ பேஸ்டு வேக்சினா, இல்லை வந்து ப்ரோட்டீன் பேஸ்டு வேக்சினா, அட்டனுவேட்டட் வைரஸ் வேக்சினா, இல்லை வந்து லைவ் வைரஸ் வேக்சினா அப்படின்ற மாதிரி லைவ் மைக்ரோ வேக்சினா அப்படின்ற மாதிரியான அமைப்பில், இல்லை அப்படின்னா நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேக்சினுடைய பேர், அதோடைய தன்மைகள், அது எல்லாத்தையும் கேட்குறது. அதுக்கப்புறம் சில நோய்களை கொடுத்துட்டு வேக்சின் இருக்கா இல்லையான்னு கேட்குறது. அந்த மாதிரியான கேள்விகளை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதோடு இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததாக சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு தேவையான வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அது வந்து வரக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், குரூப் 2 ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், குரூப் 4க்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் இன் பிட்வீனில் நீங்கள் இந்த கிளாஸஸ் தொடர்ந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நன்றி.